ஸ்டார்டிங் சீனில் நம்ம தலைவனை காட்டுறாங்க. அப்புறம் அவன் சொல்கிறான், யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் உடைக்க போகிறேன், லோகநாதன் இன்னும் உயிரோடு இருக்கான், சாகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தோண்ட ஆரம்பிக்கிறான். எலும்பு கிளைக்கலன்னு கேவலமாக திட்டுறான். ஒரு வழியாக உள்வரினோட எலும்பை எடுத்துட்டான். அந்த எலும்பை உட்கார வச்சு பேசுகிறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் திடீர்னு வந்துடுறாங்க. இப்போ தலைவன் உள்வரையினோட எலும்பை வச்சு எல்லாரையும் திம்சம் பண்ணி சாவடிக்கிறான். டெட்பூல் அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். மார்ச் 14, 2018 இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கிற மேனேஜரை பார்த்து நம்ம தலைவன் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். எனக்கு பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்குது, அதாவது அவெஞ்சர்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. தன்னோட ஆளுக்கு பெஸ்ட்டாக தெரியறதுக்காக நான் அவெஞ்சர்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு, அவெஞ்சர்ஸுன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைப்பா, அவங்க சூப்பர் ஹீரோ ஆகணும்னு கூட நினைக்கல, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் அவங்க அவெஞ்சர்ஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்கிறான். அதுக்கு நம்ம தலைவன் எனக்கு அவெஞ்சர்ஸ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவீங்களா அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கேட்குறான். அதுக்கு மேனேஜர் அவன் சொல்கிறத எதையும் கண்டுக்காமல் உன் பொழப்பை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை துரத்தி விட்டுடுறான். அப்படியே கட் பண்ணால் 6 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம தலைவன் கெத்தாக ரெடியாகி ஒரு ஃபேமிலியோட ஒரு காரில் போயிட்டுருக்கான். அப்படி நம்ம தலைவன் பேசும்போதே இடக்கு முடக்கா பேசுகிறான். அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, பசங்களாக இருக்கும்போது இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட சைக்கிளில் வந்துட்டுருக்கான். என்னென்னு பார்த்தாக்கா பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கான். வரும்போது ஒரு இடத்துல நிற்கும்போது ஒரு ஆள் நம்ம தலைவனை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அதை நம்ம தலைவன் கவனிச்சிடுறான். அதுக்கு நம்ம தலைவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இனிமேல் நம்ம 2 பேர் டெட்ஃபுல் ஆகிட்டோம் அப்படின்றான். அதுக்கு நம்ம தலைவன், சும்மா இரு நீ வேறு, நம்ம டெட்ஃபுல்லாம் இல்லை, டெட்ஃபுல்லேருந்து நான் எப்போயே வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் பர்த்டே பார்ட்டிக்குள்ளே போகிறாங்க. அப்படியே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி நம்ம தலைவன்கிட்ட பேசுகிறாங்க. டேய், நம்ம இந்த வீட்டை ரெண்ட் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோமேடா, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் சொல்கிறான், அதுக்கு தான் உங்கள் பிபி மிஷின் எடுத்து விற்றுட்டேனே அப்படின்றான். அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, டேய் என்னை பாடையில் போ அனுப்பிடியாடா அப்படின்றாங்க. பாட்டி சொல்கிறாங்க, சரி நம்ம இல்லீகலாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது காசு சம்பாதிக்கலாமா அப்படின்றாங்க. கொக்கைனை விற்கலாமா, இந்த மாதிரி ட்ரக்ஸை விற்கலாமா அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம தலைவனும் இல்லை வேணாம், சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அப்படியே அங்கே பார்ட்டி பண்ணிகிட்ருக்க ஒரு ரோபோ கிட்டே பேசுகிறான். உனக்கு எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரோபோ சொல்லுது, எனக்கு குக்கு வித் கோமாளி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. அதுக்கு நம்ம தலைவனும் அந்த ப்ரோக்ராம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். என்ன உன்னோட வாழ்க்கைலாம் எப்படி போகுது, உன்னோட வேலைலாம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த லேடி சொல்லுது, என் வாழ்க்கை என் ஒர்க்கு எல்லாமே நல்லபடியாக போகுது, என் ஹஸ்பண்ட் கூட நல்ல ஒரு பிளேஸில் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லுது. அப்புறம் அந்த லேடி கேட்குது, உன்னோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி கேட்குது. அதுக்கு நம்ம தலைவன், என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். இதே பார்ட்டிலேருந்து டோரத்தை நம்ம தலைவன் வெளில வரான். வெளில வரும்போது பல போலீஸுங்க நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனும் ஏடாகுணமாக பேசுகிறான். அதுக்கு அந்த போலீஸுங்க அவங்களோட இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவனை போன இடத்துல ஒரு ஆளும் நம்ம தலைவனும் உக்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அப்புறம் பேசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, உனக்கு அவெஞ்சர்ஸ் ஆகணுமா, உனக்கு அவெஞ்சர்ஸ் ஆக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீயும் மார்வெல்லில் சேரலாம், அந்த ஆள் பேசிட்டு வரான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவனால் நம்ப முடியல, யாரால், நம்ம தலைவனால் நம்ப முடியல. அந்த ஆள் இப்படி கை காட்டுறான். கை காட்டும்போது டிவியில் நிறைய மார்வெல்ஸ் இருக்காங்க, அதாவது அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. நிறைய அவெஞ்சர்ஸை டிவியில் காட்டுறாங்க. டிவியில் காட்டும்போது நம்ம தலைவன் வியந்துடுறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், நீ முன்னாடி அவெஞ்சர்ஸ் ஆகணும்னு உனக்கு ரெடியாக இல்லை, நீ இஷ்டமாக இல்லை, இப்போ நீ ரெடியாக இருக்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் பேசுகிறான். அதுக்கு நம்ம தலைவன் அந்த ஆள்கிட்ட பேசுகிறான், ஏதாச்சும் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் இருக்காண்ணா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஆள் எதுவுமே இல்லை அப்படின்றான். அதுக்கு தலைவன் சொல்கிறான், எப்பாடா நல்ல வேலை, நான் நினச்சேன் பக்கம் பக்கமாக கையெழுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம தலைவனுக்கு பக்காவாக ட்ரெஸ் போட்டு நல்லா ஷூட்லாம் போட்டு நம்ம தலைவனை டெட்ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. நம்ம தலைவன் சொல்கிறான், என்னை அந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுறீங்களே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்கள். என்னென்னா அந்த கால வரிசை, அதாவது அந்த டைம் மிஷின் ஒன்று அவன் உருவாக்கிட்டு இருக்கான். அதை உருவாக்கி முடித்தவொடனே இந்த யூனிவர்ஸே என் கையில் அடக்கிடுவேன், உங்கள் மார்வல் உலகத்தையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறான். அதுக்கு நம்ம தலைவன் அந்த ஆள் மூஞ்சிலேயே குத்தி, டேய் உன் மூக்கை உடைக்க நான் இங்கே உள்வரைனை இட்டு வரேன்டா அப்படின்னு போகிறான். அவ்வளோதான் இந்த ஃப்ளாஷ்பேக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் போலீஸ்லாம் அடித்து போட்டு வேறு ஒரு உலகத்துக்கு போகிறான் உள்வரைனை இட்டு வரத்துக்காக. டெட்பூலை போட்டு அடின்னு அடிக்கிறான். அந்த ஷார்ப்பாக ஒரு 3 கம்பி மாதிரி இருக்கும், அதை வச்சு குத்தி சாவடிக்கிறான். நம்ம தலைவனும் வேறு உலகத்துக்கு போய் அவனை போட்டு கலாய்ன்னு வச்சு கலாய்க்கிறான். அது காண்டான நம்ம உள்வரைனும் போட்டு அடின்னு அடிக்கிறான். வேறு லோகத்துலேருந்து மாறி வந்தாலும் அவனை பிடிக்க முடியல. கடைசியில் ஒரு உலகத்தில் இறங்கிட்டான் நம்ம தலைவன். அப்போ உள்வரின், அதாவது லோகன் செம்மையாக குடிச்சிட்ருக்கான், அளவே இல்லாமல் குடிச்சிட்ருக்கான். அப்போ அந்த கடைக்கார் சொல்கிறாரு, இந்த இடத்த விட்டு போறியா இல்லை கழுத்து பிடிச்சி தலைவா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் வந்துடுறான். தலைவன் இந்த மாதிரி கேட்குறான், என் கூட வா போகலாம் அப்படின்னு நம்ம தலைவன் கூப்பிட்றான்.
அப்போ லோகன் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது லோகன் சொல்கிறான் என்னை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு கேட்குறான். நான் தான் உள்வரின் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம தலைவன் ஆமாம் உண்மை தான், அதனால தான் நீ என் கூட வரணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லோகன் சொல்கிறான் சரி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம தலைவன் நான் மட்டையா வர பிளானில் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து லோகன் வந்து சரி உன்னை பற்றி நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான் ஏன்னா அது என் கிரகம், என் உலகமே உன்னை நம்பி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான் காலம் போன போக்கில் காதல் தோல்வி அடைஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல சரி அதுக்கெலாம் டைம் இல்லை வா கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போது ஒரு கட்டத்தில் லோகன் வந்து அவனோட ஷார்ப்பான 3 கம்பி எடுக்கிறான் அவனை தாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தலைவனை ஒரு துப்பாக்கி எடுத்துடுறான். நீ நெத்தி போட்டு வழியாக மூச்சு விடுறதை பார்க்கணுமா, பார்க்க வேணான்னா என் கூட ஒழுங்காக வந்துரு அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல அதுக்கு லோகன் ஒரு நிமிஷம் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலி பண்ணிடுறான். அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான் குடிகார பாவி, உங்களால் தான் டாஸ்மாக 10 மணிக்கு திறக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். அப்போ குடிச்சிட்டு லோகன் தொப்புன்னு ஊந்துடுறான். அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான் சப்பா எனக்கு வேலை வைக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம தலைவன் லோகன் மயங்கி கீழே கிடக்கும்போது அவனோட உள்வரனோட ஷூட்டை பார்த்துடுறான். எப்பா 20 வருஷம் ஆச்சுடா அவனை இந்த ஷூட்டில் பார்த்து அப்படின்றான். அப்போ மறுபடியும் அந்த டிவியை உலகத்துக்கே இழுத்துட்டு வந்துடுறான் நம்ம லோகனை. நீ தானே சொன்ன இந்த தருதலை செத்துட்டா என் உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு நீ தானே சொன்ன, அதனால் இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்கிறான். அதுக்கு அவன் நீ வேற ஒரு லோகனை தூக்கிட்டு வந்திருந்தா ஒத்துருக்க மாட்டேன், ஆனால் நீ ஒரு உதவாக்காரனை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தலைவன் உதவாக்காரனா எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் இந்த லோகன் தன்னை நம்பி இருந்த உலகத்தையே கைவிட்டுட்டான், இவன் செஞ்ச காரியத்தை எதுவும் சொல்லவும் முடியாது அதுக்கு மன்னிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஆக்சுவலி லோகனை நம்ம தலைவன் வேறு உலகத்துக்கு போய் பார்த்தான், ஆனால் அவன் கண்டுபிடிச்சது ஒரு குடிகார லோகனை. அதுக்கு உன்னை ஆளாக்கணும்னு நினச்சேன், பட் நீ அதுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் நீ என் மூக்கையே உடைச்சிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம தலைவன் மூக்கெல்லாம் உடைக்கல, ஆனால் லைட்டாக கோணிக்கிச்சு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம தலைவன் காமெடியாக சொல்கிறான். அங்கே வேலை செய்கிறவங்கள நம்ம தலைவன் அவனை பார்த்து சொல்கிறான் அடப்பாவீங்களா, திருட்டுத்தனம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தெரியுமாடா நான் போட்டு கொடுக்கறதுல PhD பண்ணியிருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஒரு கரண்ட்டு மாதிரி அவனை ஷாக் கொடுத்து மறைய வச்சிடுறான். எப்பாடா மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல லோகன் அவன் எங்கே இருக்கான்னு கேட்க அதுக்கு லோகன் அவனை அடிக்க வரும்போது அந்த கரண்ட் ஷாக் கொடுத்து அவனையும் மறைய வச்சிடுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு உலகத்தில் 2 பேரையும் காட்டுறாங்க. லோகன் தலைவன் விழுந்து கிடக்கிறத பார்த்து நம்ம தலைவனை குத்தி எடுக்கிறான். அந்த பரதேசி சொன்னதை கேட்டியா, நம்ம அந்த உலகத்துக்கு போனால் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு லோகன் எனக்கு என்ன அப்படின்னு அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான் என்னது உனக்கு என்னவா, உன் உலகம் அழியும் போது தான் இப்படி தான் நினச்சியா நீ அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லோகன் செம்ம டென்ஷனில் நீ என்ன சொன்னேன்னு கேட்கும்போது நம்ம தலைவன் சொல்கிறான் அதான் உன்னை பற்றி கதையாக கேட்டேன்னு, உன் உலகத்தையே நாசம் பண்ணவனாச்சே நீ, அந்த நிலமையில் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லோகன் சதக்குன்னு குத்திட்டான். முதுகில் குத்தாதராம் மூதேவின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இரு, அந்த டிவியை சொன்னதை கேட்டியா, டிவியை யாருன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஷாக் கொடுத்து இங்கே இந்த உலகத்துக்கு அனுப்புனான்ல, அந்த பெரிய கம்பெனியை நடத்திட்டு இருக்கான்ல காலவரிசையோட, அவன் பேர் தான் வந்து டிவியே. ஸோ இப்போ இந்த உலகத்தில் நம்ம தலைவன் சொல்கிறான் என் உலகத்தை அழிக்கிற சக்தி அவன்கிட்ட இருக்குன்னா உன் உலகத்தோட விதியை மாற்றுற சக்தியும் கண்டிப்பாக இருக்கணும். நாம் ஒன்றா சேர்ந்து போனோன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியும், என்னை நம்பு, என்னால் கண்டிப்பாக இதை மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல அந்த மனுஷன் ஸ்ட்ராங்காக கீழே குதிக்கும்போது நம்ம தலைவன் இதுக்கு பேர் தான் சூப்பர் ஹீரோ லேண்டிங் போல் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த குரூப்பு
இவங்க 3 பேரையும் சுற்றி வளைச்சி போடுறாங்க. மார்வெல் ஹீரோ, லோகன், அப்புறம் நம்ம தலைவனை வந்து அந்த குரூப்காரங்க ஒரு கூண்டில் அடைச்சி வண்டியில் இட்டுன்னு போகிறாங்க. அப்புறம் அந்த குரூப் வந்து அவங்களோட இடத்த வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ ஹெல்மெட் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. அது ஓப்பன் பண்ண ஒன்று மண்டவோடு மாதிரி ஒரு வழிபாதை போகுது. அப்போ அந்த நுழைப்பாதையிலேருந்து ஒரு லேடி வெளில வருது. அவங்க கையில் கட்டியிருந்த கயிறு கழட்டி விட்டுருது. உடனே நம்ம தலைவன் சொல்கிறான், ஹலோ, உங்களை பற்றி ஜானி புட்டு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, லோகம் வந்து டேய் சும்மா இரு அப்படின்னு சொல்ல, அப்புறம் நம்ம தலைவன் அந்த லேடியை பார்த்து சொல்கிறான், நீ அகங்காரம் தலைக்கு ஏறி எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்னு வெறியோடு சுற்றுற சைக்கோ சரோஜான்னு. இதை நான் சொல்லலை, ஜானி தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கெத்தாக சொல்கிறான். அப்போ ஜானி சொல்கிறான், என்னது இவன் பேசுறது எனக்கு எதுவும் சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கிசான் ரெனோவா ஜானியோட மொத்த உடம்புல இருக்க தோலையும் தான் கைக்குள்ளே இழுத்துக்குது. அதனால் ஜானி வெறும் எலும்புக்கூடோட மொத்தமாக எலும்புங்க எல்லாம் உடஞ்சி கீழே மொத்தமாக விழுந்துடுது. ஒரு புகை மூட்டை மாதிரி கிளப்பி வந்து நம்ம தலைவன் அப்புறம் லோகனை அட்டாக் பண்ணுது. 2 பேருமே பறக்கிற ஒரு மிஷின் மேலே பறந்து போயிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல போய் தொப்புன்னு விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் காஸ்டியூம் போட்டு ஒருத்தன் ஓடி வரான். அதுக்கு நம்ம தலைவன் யாருப்பா நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான், நான் தான் டெட்பூல். நீயும் டெட்பூல் தான் பழகுது, ஆனால் இங்கே எல்லோரும் என்னை கூப்பிடுறது நைஸ் பூல்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் இதுதான் என்னோடய பப்பி மேரி பப்பின்ஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டாக் பூல். இந்த டாக் மட்டும் எங்கேயா தப்பிச்சு போனால் போதும், அதோட குறும்புத்தனத்தை மொத்தமாக காட்டிடும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு நம்ம தலைவன், நாங்கள் தப்பிச்சு அந்த கூட்டத்தை தேடிட்டுருக்கோம். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஓ அப்படியா, மேற்கால 12 கிலோமீட்டர் போங்க, நீங்கள் என் வண்டியை கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணாக்க ஏறி அந்த பகுதியை நோக்கி கிளம்பிகிட்ருக்காங்க அந்த 2 பேர். அப்போ 2 பேர் காலில் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம தலைவன், எனக்கு இப்போ சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிற. அதுக்கு நம்ம லோகம் சிரிக்கிறான், நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்ல, தலைவன் பொக்குன்னு குத்திடுறான் மூஞ்சிலேயே. அப்படியே 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே 2 பேர் அப்படியே படுத்துட்டு இருக்க, யாரோ ஒருத்தன் வந்து வண்டியை ஓட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு இடத்துல நிறுத்துகிறான். அப்புறம் அந்த ஒரு இடத்துல நம்ம தலைவன் படுத்துட்ருக்கான். அப்போ லோகம் வந்து ஜன்னலோரமாக அவன் பாடு குடிச்சிட்ருக்கான். அதுக்கு தலைவன் கேட்குறான், நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கா. அதுக்கு லோகம் சொல்கிறான், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, டொப்புன்னு ஒரு பொண்ணு அட்டாக் பண்ண வருது. அப்படியே பார்த்தாக்கா ஒரு பொண்ணும் அப்புறம் இன்னும் ஒரு ஆளும் வராங்க. பின்னாடி இன்னொருத்தனும் வரான். 3ஆவதாக அந்த ஆள் சொல்கிறான், நீ தான் இந்த இடத்துக்கு வந்த ஃபஸ்ட்டு வால்வரினே நீ தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான், சரி நம்ம ரம்மி மாதிரி ஒன்று சேர்ந்துட்டோம், நாங்கள் 2 நீங்கள் 4, கசான்ற காது மேலேயே வச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்புன்னு நம்ம கேட்கலாம். தலைவன் சொல்கிறான், இப்போ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ அந்த ஆள் சொல்கிறான், நான் பிறந்ததுலேருந்து ரெடிடா அப்படின்றான். அப்படியே கட் பண்ணாக்கா இருட்டான ஒரு காட்டில் வந்து அங்கே ஃபயரை பற்ற வச்சு நம்ம லோகம் வந்து குடிச்சிட்ருக்கான். அப்போ X-23 வருது. அப்போ லோகம் சொல்கிறான், அன்றைக்கின்னு பார்த்து நான் குடிச்சிட்டு வரும்போது எல்லாருமே செத்து கிடந்தாங்க, அவங்க யாருன்னு நினைவுபடுத்த தான், அதுக்காக தான் நான் இன்னும் இந்த ஷூட்டை போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நம்ம லோகம் சொல்லி முடிக்க. இப்போ X-23 சொல்லுது, விடிஞ்சதான் நம்ம கசாண்ட்ரா இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, அப்போ லோகன் வந்து ஏதோ பண்ணுங்க ஆனால் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ X-23 சொல்லுது, நீங்கள் இல்லாமல் இதை முடிக்கவே முடியாது அப்படின்ட்டு. அப்போ லோகன் சொல்கிறான், நீ நினச்ச ஆள் நான் கிடையாது, நீ தப்பான ஆள் வந்து யோசிக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்றான். அப்போ X-23 சொல்லுது, நீ எப்போவுமே தப்பான ஆள் தான் நீங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் X-23 போயிடுது. நம்ம லோகனும் வந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த ப்ரெசண்ட்டில் வந்து டிவியை காட்டுறாங்க. அப்போது டிவியோட வில்லன் வந்து ஃபோன் பேசுகிறான். கசாண்ட்ராவோட எடுபடியில் ஒருத்தன் வந்து டிவியை வில்லங்கிட்ட பேசுகிறான். அப்போது இந்த உலகத்துலேருந்து அந்த மனுஷன் சொல்கிறான், அலாயத்கிட்ட அவங்க சிக்கலை, கசாண்ட்ரா அவங்கள வச்சு விளையாடணுன்னு ஆசைப்பட்டான், ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்போது இந்த டிவியை வில்லன் வந்து சொல்கிறான், அவங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவன் வந்து இல்லைன்னு சொல்லிடுறான். அப்புறம் டிவியை வில்லன் வந்து அப்பாடா நல்ல வேலைன்னு சொல்லி, இங்கே பாரு டைம் லைன் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும், இப்போ நான் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு டிவியை சொல்ல. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஆனால் அந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்கிறான்.
அதுக்கு டிவியை சொல்கிறான், கேட்குறது பிச்சை, அதுக்கேண்டா இந்த மாடுலேஷனில் சொல்கிறேன் எச்ச அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், உனக்கு வேலை ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல, டிவியை அதுக்கு ஓகே கொடுத்து தொலைகிறேன் அப்படின்றான். அப்படியே கட் பண்ணி இந்த உலகத்தில் காட்டுறாங்க. செம்ம பிஜிஎம்மோட மியூசிக்கோட இப்போ காரில் நம்ம கூட்டம் அப்புறம் நம்ம தலைவனுங்க 2 பேர் போயிட்டுருக்கானுங்க. ஒரு வெடிகுண்டு ஒன்று தயார் பண்ணி அப்படியே ரெடியாக தரமாக ஷார்ப்பாக நிற்கிறான். அப்போ அந்த குண்டு வச்சு கசான்ட்ராவோட இடத்துக்கு ஒரே குண்டு தான் பிளாஸ்ட் ஆயிடுச்சு கொஞ்சம். அப்போ மாதம் கார்லேருந்து அப்படியே கெத்தாக ஒரு ஸ்கிட்டு போட்டு அப்படியே நிறுத்துகிறாங்க கசான்ட்ரா இடத்துக்கு வந்து. அப்போது அந்த 5 பேர் செம்ம மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ லோகன் டிக்கியோட டோரை திறந்து கெத்தாக என்ட்ரி கொடுக்குறான் லாஸ்ட்டில் செம்ம பிஜிஎம்மோட. அப்போ 2 குரூப்புக்கும் கசான்ட்ராவோட ஆளுங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் வந்து ஒரு வார் நடக்குது. அப்புறம் நம்ம தலைவனும் லோகனும் கடைசியில் கசான்ட்ராவோட இடத்துக்கே உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அப்போ உள்ளே வந்தோன்னா கசான்ட்ரா சொல்லுது, நீங்கள் தப்பிச்சு போயிருந்ததும் நான் சும்மா விட்டுட்டேன், ஆனால் நீங்கள் திரும்பி வந்தீங்க பார்த்தீங்களா, பசங்களுக்கு எல்லாமே விளாட்டு தான் போலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ நம்ம தலைவன் நான் என் உலகத்துக்கு போகணும் அப்படின்றான். கசான்ட்ரா சைகை செஞ்சே தலைவனை போட்டு தூக்கி போட்டு ஒரு சைடில் போட்டு தூக்கி எறிஞ்சிச்சு. இந்த வால்ட்லேயே நான் டசன் கணக்கில் டெட் பூல்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் உனக்குள்ளே என்ன ஓடுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விரலத்து லோகன் நெத்திக்குள்ளே விடுது. அப்போ லோகனுக்கு வந்து டக்குன்னு ஒன்று ரியலைஸ் ஆகுது. ஒரு உலகத்தில் வந்து லோகம் வந்து நடந்து போய் எக்ஸ்மேன் இருக்க இடத்த நீ கண்டுபிடிச்சல, செத்து கிடந்தாங்க, கொத்தாக செத்து கிடந்தாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இந்த வால்ட்டில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்ல லோகன் டக்குன்னு சொல்கிறான், எனக்கு சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல டப்புன்னு இந்த உலகத்தில் காட்டுறாங்க. நம்ம தலைவன் கசான்ட்ரா ஒரே அமுக்கி தூக்கிட்டான். அப்போ தலைவன் சொல்கிறான், எங்கள் உலகத்துக்கு நீ அனுப்பு. அப்போ கசான்ட்ரா சொல்லுது, நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பணுன்னாலும் இந்த ஹெல்மெட்டை நீங்கள் கழட்டி தான் ஆகணும், ஆனால் அதை அப்படி கழட்டினதுமே உங்கள் மூளையை உருக்கி அது மேலே உட்காந்து அதை சந்தோஷப்படுத்திக்கிட்டே உங்களை அணுவாக சாவடிப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போது கசான்ட்ரா குரூப்பில் இருந்த ஒருத்தனே வந்து, அதாவது யாருனாக்கா டிவியை கிட்ட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினால அவன் தான் வந்து கசான்ட்ராவை சுடுறான். ஒரு அடிமை மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னோடய வாழ்க்கை நாளை அப்படின்னு சொல்ல லோகம் ஒரே பஞ்சு மூக்கில் சுரண்டு வந்துடுறான். அப்போ லோகம் சொல்கிறான், நான் இந்த ஷூட்டை போட்டிருக்கேன்னா பல காரணம் இருக்குது, அதில் முக்கியமான காரணம் என்னென்னா நான் ஒரு எக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி லோகம் கசான்ட்ராவை பார்த்து பேசுகிறான். உன் அண்ணனுக்கு தெரியும், அதனால தான் உன்னை தெரிக்க கொல்லணுன்னு எவ்வளோ வெறி இருந்தாலும் அடக்கிட்டு இருக்கான் மொத்தமாக. அப்போ லோகன் சொல்கிறான் தலைவனை பார்த்து, அவன் மேலே இந்த கையெடு அப்படின்றான். அப்போது லோகன் சொல்கிறான், இது உங்கள் அண்ணனுக்காக, அவருக்காக தான் நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டிடுறான். அப்போ ஹெல்மெட்டை எடுத்தவொடனே நம்ப முடியாத ஒரு கதையை சொல்லட்டுமா அப்படின்னு கசான்ட்ரா சொல்லுது. அரைக்குறையாக மந்திரம் கற்றுக்கிட்டேன் மந்திரவாதி இங்கே வந்தப்போ அவனை என் கையாலே கொன்று அவன் தோலை உரித்து என் மேலே துண்டாக போட்டுக்கிட்டேன். அப்போதான் எனக்கு கிடச்சிது அவன் கையில் இந்த வித்தியாசமான மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ரிங்கு மாதிரி இருக்குது. அது பார்த்தா டபுள் ரிங்கு மாதிரி அது போட்டுக்குது. அப்போ கசான்ட்ரா வந்து ஒரு வட்டம் மாதிரி உருவாக்கி, இதில் தான் நீங்கள் உலகத்துக்கு போகிறீங்க, இதுதான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு கைமாறு, ஆனால் நான் திருந்திட்டேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஏன்னா அலாயத்து உங்களை முழுங்கத்துக்கு இன்னும் 4 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த வட்டம் என்னன்னாக்கா அவங்க உலகத்துக்கு போகிற வட்டம். அதுதான் வந்து 2 பேர் இப்போ ரேஸ் ஓடலாமா அப்படின்னு நம்ம தலைவன் கேட்க ஸ்லோ மோஷனில் 2 பேர் ஓடுறாங்க. அலாயத்து இந்த சைடு முழுங்க வருது, அந்த ஓட்டைக்குள்ளே இவங்க 2 பேர் கரெக்டாக போயிடணும். 2 பேர் ஸ்லோ மோஷனில் கரெக்டாக போய் அவங்க உலகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. கரெக்டாக இங்கே அலாயத்து வந்து முழுங்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த உலகத்தை காட்டுறாங்க. அப்போது ஒரு காரோட ஓனரும் கஸ்டமரும் வந்து ஒரு காரை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம லோகனும் தலைவனும் தொப்புன்னு அந்த கார் மேலேயே விழுகிறாங்க. அப்போ அந்த கஸ்டமரோட பசங்க 2 பேர் சொல்கிறாங்க, டி அங்கே பார்த்தியாடா, அவர் தான் டெட்பூல்,
உல்வரின் அப்படின்றாங்க. அப்போ நம்ம தலைவன் சரியாக சொன்னீங்கடா, ஃபாக்ஸ் இவனை கொண்டாலும் டிஸ்னி உயிர் கொடுத்துட்டாங்க. சார் 90 வரைக்கும் நடிச்சு தான் ஆகணும். போகலாமா ராஜா அப்படின்னு 2 பேர் கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் காட்டுறாங்க, கசாண்ட்ரா வந்து அந்த ஆளை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஆள் யாருனாக்கா சுட்டான்ல, அவனை பார்த்து கேட்குறாங்க, நல்லா இந்த வயிறை சுட்டு பஞ்சர் ஆக்குனால அது ஏன்னு பார்த்துருவோமா அப்படின்னு கசாண்ட்ரா கேட்க, அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், இல்லை வேணாம் வேணாம் வேணாம், அதை நானே சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து அந்த ஆள் சொல்கிறான், அவன் பேர் பேரடாக்ஸ், டிவிஏல வேலை செய்கிறான், நான் வாயிலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கசாண்ட்ரா சொல்லுது, டிவிஏவா, எங்களுக்குள்ளே டீல் இருக்கே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், அவன் ஒன்றும் அவ்வளோ யோகியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்போ டிவியை காட்டுறாங்க. மக்களே டைம் லைன் ஆக்டிவேட் ஆக இன்னும் எவ்வளோ மணி நேரம் இருக்குது அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அங்கேருந்து வேலை செஞ்ச ஒருத்தன், நாங்கள் ஃபைனல் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார் அப்படின்னு சொல்ல, ஓகே, உன்னை ரெக்கமெண்டேஷனில் சேர்த்தது ஒன்றும் வீண் போகலை, கண்டினியூ பண்ணு அப்படின்னு டிவியை சொல்ல, அப்படியே வெளியில் ஓடி வர, என்ன ஆடி அசைஞ்சு வரீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது லோகன், நாங்கள் ஃபஸ்ட்டு உன்னை தான் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன், நீ டிவியில் காட்டினல தார் எப்படி அழுதாருன்னு நீ சொல்லவே இல்லை அப்படின்றான். அப்போ டிவியை சொல்கிறான், வாயை மூடுங்க, வார்ட்லேருந்து யாரும் திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு லோகன், அதை போய் கசாண்ட்ரா கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்ல, ஒரு நெருப்பு வட்டம் மாதிரி உருவாகுது, கசாண்ட்ராவோட வட்டம் மாதிரி உருவாகுது. அதில் வந்து டிவியை கூட நடு சீனில் பேசியிருப்பான்ல, அந்த ஆள் வந்து டிவியை கிட்ட சொல்கிறான், பேரடாக்ஸ் நம்ம கொத்தா மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கசாண்ட்ரா அதோட விரல் எடுத்து மூளைக்குள்ளே சொருவி அப்படியே தூக்கி எரிஞ்சிடுச்சு. இப்போ கசாண்ட்ரா சொல்லுது, பேரடாக்ஸ், பயிரோ மூளையில் பார்த்ததோட நீ நேரில் சுமாராக தான் இருக்க, நீ என்னை கொல்ல திட்டம் போட்டியா அப்படின்னு கேள்வி கேட்க, அப்போ டிவி எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது கசாண்ட்ரா விரல் எடுத்து அவன் மூஞ்சிலேயே சரி அப்படியே குழப்புது. அப்போ நம்ம தலைவன் காமெடியாக சொல்கிறான், ஓஹோ, நீ அக்காவோட கழுவாத கைவரிசையை நீ பார்த்தது இல்லையே, நமக்காவது சோத்தாங்கை, இவன் நிலமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிருக்கான். ஆக்சுவலி என்னென்னா கசாண்ட்ரா லெஃப்ட்டு கை வச்சு அவன் மூஞ்சை குழப்பிகிட்ருக்கு. அப்போ கசாண்ட்ரா சொல்லுது, ஓ இது என்னது டைம் ரிப்பேர், கெட்ட பையன்டா நீ அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன், நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத கசாண்ட்ரா, அதை டிஸ்மேஸ் பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல, நீ அவன் மண்டைக்குள்ளே வீணை வாசிக்கிறத நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்ல, அது கசாண்ட்ரா சொல்லுது, அவசரப்பட்டு உடைக்க வேணாம், எனக்கு அதை யூஸ் பண்ணணும். சரி பசங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு மறுபடியும் சைகை செஞ்சு பறந்து போய் விழுறாங்க நம்ம தலைவனுங்க. ஒரு கண்ணாடியை உடச்சிட்டு போய் விழுறாங்க. உன்னோட டைம் ரிப்பேரை யூஸ் பண்ணி முதல்ல இந்த உலகத்தை அழிப்பேனா, அப்போது அதுக்கு அடுத்துன்னு எல்லா உலகத்தையும் அழிச்சிட்டா மிச்சம் இருக்கிறது வால்ட் மட்டும்தான் இருக்கும். அங்கேயும் ஏன் ஆட்சி மட்டும்தான் நடக்கும். கமான், உன்னோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரலை எடுத்து மூளையில் சொருவி இழுத்துன்னு போது அவனை. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கேன், நான் முன்னெச்சரிக்கைலாம் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கசாண்ட்ரா சொல்ல, அப்படியே கட் பண்ணி அப்போ அங்கே இருக்கிற போலீஸ் தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும் மேடம், நீங்கள் உடனே வந்தாகணும் அப்படின்றான். பர்மிஷன் இல்லாத டைம் ரிப்பேர் ஒரு ஆக்டிவ் ஆனதை சிக்னல் கிடச்சிருக்கு, அதுவும் ஏர் 000105 அப்படின்றான். அதுக்கு அந்த போலீஸ் சொல்லுது, அதுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்கிறான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி இங்கே நம்ம தலைவனுங்க காட்டுறாங்க. அப்போ நம்ம தலைவன் லோகனை தடுக்கிறான், ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னு மக்களை சொல்கிறான். மறுபடியும் ஒரு வட்டம் உருவாகுது, நெருப்பு வட்டம். அதில் வந்து யார் வரான்னு பார்த்தோன்னாக்கா, ஃபஸ்ட் சீனில் நடு சீனில் ஒரு பப்பி வந்திருக்கோம்ல, ஒரு ஆள் கூட எடுத்துகிட்டு வந்திருப்பானே, அவனோட பப்பி வந்து ஓடி வருது. அதுக்கு நம்ம தலைவன், ஓ மை காட், வாடி என் செல்லக்குட்டி அப்படின்றான். என்கிட்ட வா செல்லக்குட்டி அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம தலைவன் டென்ஷன் ஆகிடுறான். பார்த்தாக்கா அந்த
நெருப்பு ஆட்டத்துலேருந்து அந்த ஆளும் வந்துடுறான், நாய்க்குட்டியோட ஓனரும் வந்துடுறான். பேசுகிறான், இங்கே வா குட்டி, அப்பா வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், நாய்க்குட்டியோட சுதந்திரத்தில் நீ ரொம்ப தலையிடுற. அவனே அவனுக்கு யார் வேணும்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். நீயே சொல்றி செல்லம், இந்த கெத்தான டெட்பூலா இல்லை அந்த பைத்தியக்கார டெட்பூலா அப்படின்னு சொல்ல, அப்போ லோகம் வந்து மோந்து பார்க்குறான். அதுக்கு நம்ம தலைவன் வந்து என்ன மோப்பம் முடிக்கிற, யாருன்னா வராங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு லோகம் சொல்கிறான், ஆமாம் உன் வாடை தான், அதுவும் எக்கச்சக்கமான வாடை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த வட்டத்துலேருந்து வந்து நம்ம தலைவன் மாதிரியே வந்து நிறைய டெட்பூலுங்க வராங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க. அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இங்கே பாருங்கள் காய்ஸ், நான் தான் இந்த படத்தோட மெயின் டெட்பூல், இந்த சண்டை வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அந்த குரூப்பில் இருக்க டெட்பூல் பையன் சொல்கிறான், என்ன சண்டை போடுறதுக்கு முன்னாடி நிறுத்த சொல்கிற, நம்ம இடத்துக்கே நீ ஒரு சாபக்கேடுடா அப்படின்னு அந்த பையன் டெட்பூல் சொல்ல, அப்போ அந்த ஆள் சொல்கிறான், அவன் கிட்பூல் சரியான நாரவாயன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம தலைவன், நாம் வேணால் பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்றான். அப்போ பொண்ணு டெட்பூல் சொல்லுது, ஏன் உன்னை தீர்த்துட்டு கூட பேசலாமே அப்படின்ட்டு. அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இந்த மொத்த மல்டிவர்ஸ் இருக்கே ஒரு சொத்த ஐடியா, ஒவ்வொரு படியிலையும் அடி மேலே அடி வாங்கியோம், நாம் இன்னும் திருந்தவே இல்லை. ஒரு படத்தோடு நிறுத்தாமல் அரைச்சமாவே அரைச்சி திரும்பவும் எடுத்தால் எவன்டா வந்து பார்ப்பான் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல, சின்ன படங்க சக்க போடுது, நாம் இந்த டெட்பூல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல, அப்போ அந்த ஆள் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு என் கேம்லேருந்து நல்லா தானே போயிட்டுருக்கு இந்த விளையாட்டு அப்படின்றான். அப்போ அந்த லேடிஸ் டெட்பூல் சொல்லுது, என்னடா விளையாடிட்டுருக்க, மல்டிவர்ஸ்லாம் எப்பயே முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்ல, இன்னொரு டெட்பூல் சொல்லுது, கசான்ட்ரா ஒவ்வொரு காலாவரிசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுவா அப்படின்றான். அதை எவனாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அந்த இன்னொரு டெட்பூல் சொல்ல, அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், உங்களுக்கெலாம் சொன்னால் புரியாதா, நம்ம சப்வேயில் போய் அவளை போய் தடுக்கலைன்னா நம்ம எல்லாருமே புட்டுக்குவோம் அப்படின்றான். அதுக்கு இன்னொரு டெட்பூல் சொல்கிறான், வாஸ் மேடமை எவனோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்றான். அப்போ அந்த எலும்பு குடுப்பூல் சொல்லுது, டெட்பூலு சப்வேக்கு போனோன்னா எங்களை தாண்டி தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி டெட்பூல் வந்து 2 கன்று எடுத்து பட்டையை கிளப்பிடலாமா அப்படின்னு 2 கன்று ரெடியாக வச்சுக்குது. அப்போ இந்த 3 பேரும், என்னது பட்டையை கிளப்பலாமா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் ஓடுறான். எல்லா அடியும் வந்து எல்லா ஷூட்டும் வந்து அந்த ஆள் மேலே படுது. அந்த ஆளை வச்சு மறைச்சிட்டு நம்ம தலைவனுங்க எல்லாருமே வந்து மறைஞ்சிட்றானுங்க. அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஐயோ ஷூவில் எவனோ சுட்டான் அப்படின்னு. அந்த ஆளை பார்த்து நம்ம தலைவன் கேட்குறான், உன் உடம்பு ஹீல் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நிமிஷம் இருக்குது அப்படின்னு கேட்க, அந்த ஆள் கேட்குறான், ஹீல் ஆகுதுன்னா என்னது அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம தலைவன் காட்டுறான், அங்கே பாரு தள்ளு வண்டி கடை, அதில் வெறும் செட் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கண்டிப்பாக அதில் ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும், உன்னை எப்படி காப்பாற்றுறேன் பாரு அப்படின்னு நம்ம தலைவன் அந்த ஆள் பார்த்து சொல்ல, அதுக்கு லோகம் வந்து அந்த பப்பியை பார்த்து சொல்கிறான், அதெல்லாம் அவனால் முடியாது. இங்கே தலைவன் வந்து அந்த ஆளை நல்லா மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறான். எல்லா குண்டும் மறுபடியும் அவன் மேலே தான் படுது. அப்போ திடீர்னு நடுவுலேயே நின்றுட்டான். அப்போ அந்த ஆள் கேட்குறான், டே எதுக்குடா இந்த பிரேக்கு அப்படின்னு. அதுக்கு தலைவன் சொல்கிறான், எனக்கும் மூச்சு இறைக்குதில்ல அப்படின்றான். நீ எப்படியே உயிரோடு தானே இருக்க, அதுக்கே இப்படி போன மாதிரி பண்ணுற அப்படின்றான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், ஏற்கனவே நான் பாதி செத்துட்டேன். அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இந்த ஊரில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, பாரத்தை என் மேலே போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அப்போ நம்ம தலைவன் பார்த்து சொல்கிறான், என்னை பாரு நைஸ் ஸ்கூல், நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்னு என்னை பார்த்து சொல்லு மறுபடியும் சொல்லு பார்ப்போம் அப்படின்றான். அப்போ அந்த ஆள் சொல்கிறான், நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்றான். அப்போ தலைவன் வந்து அவனை பேசி மறுபடியும் சாவடிக்கிறான். கேட்கல சத்தமா அப்படின்றான். அதுக்கு அந்த ஆள் மறுபடியும் நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்றான். குண்டு பின்னாடி சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆளுங்க. மறுபடியும் தலைவன் அவனை இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லு அப்படின்றான். அந்த ஆளும் மறுபடியும் நான் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்றான். அந்த
மண்டையிலேயே குண்டு போட்டு பிளாஸ்ட் ஆகிடுது மண்டையே. அதுக்கு லோகன், உன்னோட முட்டாள்தனத்தால் தான்டா அவன் செத்தான்டா அப்படின்றான் நம்ம லோகன். ஏன்னா நம்ம லோகனுக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே ஃபஸ்ட் சீனில் ஜானியை அப்படி தான் பேசி சாவடிச்சிருப்பான். நீ ரெடியா அப்படின்னு நம்ம லோகனை பார்த்து கேட்க, அப்போ லோகன் சிரிப்பாக சொல்கிறான், காமெடியாக சொல்கிறான், உன்ன மாதிரி 100 ஆளுங்களை கொல்லணுன்னா நான் எப்போவுமே ரெடி தான்டா அப்படின்றான். அப்போ லோகன் வந்து அந்த பப்பியை விட்டுடுறான். நீ ஓரமாக படிச்சலும், நீ இதை பார்த்தா பயந்துருவ அப்படின்றான். அப்போ மறுபடியும் 2 பேர் கெத்தாக என்ட்ரி கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தரமாக போட்டு கெத்தாக வராங்க. அப்போ வந்து லோகன் வந்து அவனோட மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறான், உல்வரின் மாஸ்க்கை. அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், அடி போலி, நீ இதை சம்பிரதாயத்துக்காக தான் போட்டிருக்கியோ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம லோகன், இல்லை சம்பவம் பண்ணுறதுக்கு அப்படின்றான். அப்போ நம்ம தலைவன் காமெடியாக பேசுகிறான், சரி சண்டைக்கு நடுவில் உன் காதை பூச்சி தான் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். ஓ சாரி, எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லைன்னு வயிற்றுச்சலில் சொல்லிட்டேன் அப்படின்றான். சரி ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்ல, அப்போ 2 பேரும் போட்டு ஒவ்வொருத்தவங்களாம் அடி லோகன் என்னடானா குத்தி சாவடிக்கிறான். நம்ம தலைவன் என்னடானாக்கா வெட்டி சுட்டு சாவடிக்கிறான். தரமாக எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற குழந்தை டெட்பூல் வந்து சிரிக்குது நம்ம தலைவனை பார்த்து. இங்கேன்னா கோமாளி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க, ஏன் அப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்புறம்தான் தெரியுது, பின்னாடி வந்து நம்ம ஆளுங்கள்லாம் குத்தி போட்டாங்க பார்த்தீங்க, சண்டை போட்டவங்கலாம் வந்து திருப்பி உயிரோடு வராங்க. என்னாச்சுனாக்கா அவங்களுக்கு இப்போது ஹீல் ஆகுது. அப்புறம் நம்ம தலைவன் சொல்கிறான், ஐயோ இவங்களுக்குலாம் இப்போ ஹீல் ஆகும் போலக்குது அப்படின்றான். சைக்கிளில் ஒரு டெட்பூல் வரான். அவன் வந்து மற்ற டெட்பூல்லாம் வந்து சொல்கிறான், டெட்பூல் முதல்ல நிறுத்துங்கடா அப்படின்னு சைக்கிளை விட்டு நடந்து வரான். அப்போ அங்கே இருக்கிற பையன் டெட்பூல் சொல்கிறான், இது நம்ம பீட்டர் டெட்பூல்ல அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் மாஸ்கை கழட்டுறான். பீட்டர் அப்படின்னு கூச்சம் போட்டு நல்லா சத்தமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஜாலியாக இருக்கும்போது அப்போ நம்ம தலைவன் வந்து பீட்டர் கூட பார்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைம் லைன் இருக்கிற இடத்துக்கு 2 பேர் வந்துடுறாங்க. அப்போ இந்த 2 பேர் அங்கே வரும்போது டிவியை சொல்கிறான், எப்பவும் போல் லேட்டு, வழக்கம் போல் லேட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல லோகன் சொல்கிறான், இல்லை இன்னும் முடியல அப்படின்றான். டைம் லைனரை மட்டும் கேன்ட்ரா எடுத்தானா ஒட்டுமொத்த ரியாலிட்டியை அவன் அழிச்சிடுவான். அப்புறம் வெறும் வால்டு மட்டும்தான் இங்கே மிச்சம் இருக்கும் அப்படின்னு டிவியை சொல்ல, அதுக்கு லோகன் கேட்குறான், நாங்கள் எப்படி அதை நிறுத்துறது அப்படின்னு கேட்க, அதுக்கு டிவியை சொல்கிறான், அது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றான். லோகன் ஷார்ப்பான கம்பியை வச்சு கண்ணு முன்னாடி எடுத்துன்னு போய் இப்போ ஞாபகம் வருதாடா அப்படின்னு சொல்லும்போது டிவியை வந்து ஒரு பட்டன் அமுக்கிறான். சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை அமுக்கி நமக்கு அடியில் இருக்க சேம்பர் தான் ரிப்பேருக்கான எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் அந்த டிவைஸ்குள்ளே இருக்க ஆன்டி மேட்ரன் இணைஞ்சு தான் அதோட பவரை கொடுக்குது. ஆனால் கசாண்ட்ரா டைம் லைன்ஸ் அழிக்கிறதுக்காக ரிப்பேரோட பவரை திசை திருப்பிட்டுருக்காவ. எங்கள் கணக்குப்படி அவளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, அடியில் இருக்கிற அந்த சேம்பருக்கு நடுவில் உங்களில் ஒருத்தர் ஒரு தொடர்பை உண்டாக்குனீங்கன்னா அதனால் பவர் ரிலீஸ் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அது அழிஞ்சிடும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் டிவியை சொல்கிறான், அந்த கனெக்ஷனை உருவாக்குற யாராக இருந்தாலும் ஒரே அடியாக நிர்மூலம் ஆகிடுவாங்க அப்படின்னு டிவியை சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது மேட்ரன் அண்ட் ஆன்டி மேட்ரன் சம்மந்தப்பட்டது, அப்படிலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்கள் உடம்புல கலந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் அணுவாக கரைஞ்சிருவீங்க. நீங்கள் என்ன நம்பலைனாலும் ஃபிசிக்ஸை நம்பி தான் ஆகணும். ஒரு வேளை கனெக்ஷன் கொடுக்கும்போது பொழைச்சாலும் அதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி முடிக்க, அப்புறம் இங்கே கேன்ட்ராவை தான் காட்டுறாங்க. அந்த டைம் லைனுக்குள்ளே 2 கை விட்டு பவரெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணி அப்போ லோகன் வந்து நம்ம தலைவனை பார்த்து சொல்கிறான், அந்த பரதேசி சொன்னதை கேட்டல்ல, நாம் ஒரு வேளை இதை செஞ்சு முடித்தா நாம் செத்துடுவோம், நிரந்தரமாக செத்துருவோம் அப்படின்னு நம்ம லோகன் சொல்கிறான்.
அப்போ லோகன் டோரை திறந்து கிளம்பும்போது அப்போ நம்ம தலைவன் கூப்பிட்றான், இந்த டீம் ஆப்காக நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன் சித்தப்பு அப்படின்னு ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு உள்வரின் அப்படின்னு சொல்லும்போது லோகன் வந்து அங்கே இருக்க பட்டன் அமுத்துறான். அப்போ பட்டன் அமுத்தும் போது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்றான். அப்போ கரெக்டாக அவன் வெளில போகும்போது நம்ம தலைவன் லோகனை மண்டையிலே அடித்து அவனை வெளில தள்ளி இவன் உள்ளே போய் லாக் பண்ணிடுறான் டோரை. அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், என்னது நான் செத்ததுக்கப்புறம் எனக்காக பீச்சில் ஒரு சிலை வைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லோகன் சொல்கிறான், எதுக்காகடா என்னை உள்ளே வச்சு பூட்டினேன், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு லோகன் கேட்க, அப்போ டெட்ஃபுல் நம்ம தலைவன் சொல்கிறான், ஏன்னா நான் தான் மார்வல் ஆண்டவர், ஆனால் நீயும் வெறும் மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு வரட்டான் அப்படின்னு அவனை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சி அவனை வெறுப்பேற்றத்துக்குன்னே அடிக்கடி வந்துட்டு போகிறான். இந்த சீன் செம்ம காமெடியாக இருக்கும். அப்போ தலைவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹாய் சொன்னேன்னு சொல்கிறான், மஞ்சமாங்கா அப்படின்றான். அப்படியே போயிடுறான். அப்போ லோகன் சொல்கிறான், சாகிறதுக்கு முன்னாடியே சாவடிக்காத கொஞ்சம் நில்றா அப்படின்றான். அதுக்கிட்ட போனால் நீ செத்துருவாடா, போகாதடா அப்படின்றான். டேய், இதை நீ பண்ணணுன்னு அவசியம் இல்லைடா அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இது ஏன் தேவைக்காக பண்ணல, மக்கள் தேவைக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஒரே பஞ்சு அந்த டைம் லைனோட கண்ணாடியை உடச்சிட்றான். அப்புறம் அந்த கனெக்ஷன் போகிற ஒயரை அப்படி செம்மையாக இழுக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல வந்து லோகனும் அந்த டோர் கண்ணாடியை உடன்னு உடைக்கிறான். நம்ம தலைவன் அந்த ஒயரை பிடிச்சி இழுக்க அந்த டைம் லைன் இன்டெகிரிட்டியும் கம்மியாகிட்டே இருக்குது. அப்போ டிவியை வந்து கேமரா வழியாக பார்த்து எல்லாம் முடிஞ்சுது அப்படின்றான். அப்போ டக்குன்னு லோகன் டோரோட கண்ணாடியை உடைச்சிட்டு டப்புன்னு நம்ம தலைவனோட ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறான். ஆக்சுவலி என்னன்னாக்கா நம்ம தலைவன் மட்டுமே இது ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ண முடியாது, கூட யாருன்னா இருந்தால் தான் கரெக்டாக கனெக்ட் ஆகும். அந்த பட்சத்தில் கரெக்டாக வந்து லோகன் வந்து சேர்ந்துடுறான். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த ஷூட்லாம் பிச்சுக்கிட்டு போய் செம்ம 6 பேக்ஸாக இந்த சீன் செம்மையாக இருக்கும். அப்புறம் 2 பேர் கஷ்டப்பட்டு அதை நல்லா அழுத்தி பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அந்த எனர்ஜி வந்து இங்கே அஃபெக்ட் ஆகுது, எங்கேனாக்கா கேமராவோட இடத்துல வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ டக்குன்னு லோகனுக்கு ஒன்று ரியலைஸ் ஆகுது, ஒரு வாய்ஸ் மாதிரி ஒன்று கேட்குது, ஏன்னா நீ என் உள்வரின், என் உலகத்தை காப்பாற்ற வந்தவன் நீ ஒரு தப்பான ஆள் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, நீ எப்போவுமே தப்பான ஆள் தான் அப்படின்னு X-23யும் நம்ம லோகனும் வந்து பேசியிருந்திருப்பான்ல ஒரு இடத்துல. அதான் ஃபயர் பற்ற வச்சு ஒரு இடத்துல 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து லோகனுக்கு ரியலைஸ் ஆகுது. அப்போ வந்து அதே நேரத்தில் நம்ம தலைவனுக்கும் ஒன்று ரியலைஸ் ஆகுது. அப்போ நம்ம தலைவனுக்கு என்ன ரியலைஸ் ஆகுதுனாக்கா, டிவியவும் இவனும் ஃபஸ்ட் சீனில் பேசியிருப்பாங்கள்ல, அது ரியலைஸ் ஆகுது. அதுக்கு டிவியை சொல்லியிருப்பான், நீ ஒரு ஆளாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அவனோடைய பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறான் நம்ம தலைவன் பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, எக்ஸ் லவர் எல்லாரையும் நினச்சி பார்க்குறான். அப்போ லோகன் வந்து இன்னொரு ரியலைஸில் சொல்லியிருப்பான், தடவையாக இந்த ஷூட்டை போடுறதுல நான் பெருமைப்படுறேன், ஏன்னா நான் ஒரு எக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு லோகனுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்படியே மாற்றி 2 பேருக்கு ரியலைஸ் ஆக அப்படியே டைம் லைன் இன்டர்நெட்டையும் அதிகமாகி அப்படியே டைம் லைன் இன்டர்நெட்டி வந்து 100% ஆகி கென்ட்ராவும் நம்ம தலைவனுங்க 2 பேரும் பிளாஸ்ட் ஆகி அப்படியே கட் ஆஃப் ஆகுது, அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. அப்போ டிவியை வந்து அந்த பிளாஸ்ட் ஆன இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற போலீஸ் வந்துடுறாங்க. பேரடாக்ஸ், என்ன பிஸியாக இருக்கியா, இல்லை இங்கே ஒருத்தராச்சும் வேலை செய்யணும்ல அப்படின்னு பேரடாக்ஸ் சொல்ல டிவியை அப்போ நம்ம போலீஸ் சொல்கிறாங்க, இந்த ஒரு இடத்துலேருந்து வினோதமான ஒரு சிக்னல் கிடச்சிது, இங்கே அனுமதிக்கப்படாத டைம் லைனரை யாருன்னா யூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்னு போலீஸ் கேட்க, அதுக்கு டிவியை சொல்கிறான் பேரடாக்ஸு, இல்லை அப்படி யாரும் இங்கே யூஸ் பண்ண மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு சமாளிக்கிறான். ஆனால் நியாயமாக இதை கசாண்ட்ரா கிட்டே கேட்டிருக்கணும்,
நான் என்ன நம்பிக்கிட்டு இருந்தேன்னா கசாண்ட்ரா பத்திரமா வால்ட்டில் இருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் இந்த இடத்துக்கே என் மண்டையிலே வந்து விரல விட்டு ஆட்டுறான். அதெல்லாம் தடுக்கிறது தானே உங்கள் வேலை அப்படின்னு டிவியை கேட்க, அப்போ போலீஸ் சொல்கிறான், அப்போ அதுக்கு காரணம் நீ கிடையாது அதானே அப்படின்னு சொல்ல, அப்போ டிவியை சொல்கிறான், அவளை தடுக்கிறதுக்கு நான் தான் காரணம், ஆனால் நான் இல்லாமல் எப்படி? ஆனால் அதெல்லாம் பெருசு கிடையாது. நான் சொன்னதுமே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த 2 பேர் போனாங்களே, என் தளபதிங்க, என் நண்பனுங்க, அவங்க போனால் அணுவாக அழிஞ்சிடுவாங்கன்னு சொன்னேன். அதை பொருட்படுத்தாமல் போனாங்க. ஏன்னா அவங்க ஒரு லெஜண்ட்ஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க. அவங்க இதை ஒரு கடமையாக நினச்சாங்க. அவங்க அவங்கள பற்றி கூட கவலைப்படல. ஆனால் இப்போது இங்கே நாம் இப்போ எல்லோரும் உயிரோடு இருக்கோன்னா அவங்களோட உயிர் தியாகம் தான் காரணம். ஏன்னா அவங்க தான் ஹீரோஸ், உண்மையான ஹீரோஸ். ஆனால் இனி நாமளே நினச்சாலும் அவங்கள காப்பாற்ற முடியாது. அப்படி டிவியை பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு குரல் கேட்குது, அவர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு ஒரு குரலோட செம மாசாக நடந்து வராங்க நம்ம தலைவனும் லோகனும் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட. அப்போ தலைவன் சொல்கிறான், உங்கள் ஆல்டர் பண்ண ஆதார சக்தி. அப்போ லோகன் சொல்கிறான், நாங்கள் இங்கே தான்டா இருக்கோம், தருதலை. அப்போ டிவியை கேட்குறான், இது எப்படி சாத்தியம், நீங்கள் பிழைக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, நம்ம தலைவன் சொல்கிறான், வாஸ்தவன் தான், ஒருத்தராக போயிருந்தால் செத்துருப்போம். ஆனால் டெட்பூலும் உங்கள் அப்பா லோகனும் ஒன்றா கை கோர்த்து மாசான பிஜிஎம் போட்டு உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சா அவங்கள யாராலையும் அழிக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லி முடிக்க, அப்போ போலீஸ் சொல்லுது, கூடவே இந்த டெட்பூலையும் உள்வரைனையும் அவங்க வால்ட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்ல, அப்போ தலைவன் சொல்கிறான், இருங்க, யார் நானா அப்படின்னு கேட்க, அப்போ பீட்டர் டெட்பூல் வரான், இருங்க இவன் நம்ம ஊர் ஆள் தான், என்ன மாதிரி இவங்க இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு போலீஸ் கேட்குது, அப்போ நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, நான் தான் பீட்டர் பூல், என்னை எல்லோரும் பீட்டர்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ டக்குன்னு போலீஸ் வந்து டிவியை பார்த்து சொல்லுது, நீ பெர்மிஷனே இல்லாமல் டைம் ரிப்பேரை யூஸ் பண்ணதுக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்க. அப்போ டிவியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது டிவியை சொல்கிறான், முதுகெலும்பு இல்லாத நீங்கள் செய்ய முடியாததை நாங்கள் செஞ்சால் நான் செய்ய முயற்சி செஞ்சேன். டேய் விட்றா, என் மேலே கை வைக்க வேண்டாம், டேய் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சோல்ஜர்ஸ்லாம் இட்டுன்னு போயிடுறாங்க டிவியை. அப்புறம் போலீஸ் சொல்லுது, அப்புறம் ஜென்டில்மேன், உங்கள் 2 பேருக்குமே தேங்க்ஸ். நீ ஒரு ஒமேகா லெவல் நியூட்டன்ட்டை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம தலைவன் மன்னிச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ போலீஸ் சொல்லுது, நீ அந்த டைம்லைன் கிட்ட கூட வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம தலைவன் அதுக்கும் மன்னிச்சு அப்படின்னு காமெடியாக சொல்ல, அப்போ போலீஸ் சொல்லுது திரும்பி, உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பெருசாக, இங்கே பார்த்தீங்களா உங்களோட யூனிவர்ஸ் இப்போ ஃபுல் ஹீல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இங்கே செஞ்ச காரியத்தினால உங்கள் உலகத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் உங்கள் காலவரிசையை அழிஞ்சு போகாமல் தடுத்துட்டீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் ஒன்றா சேர்ந்து செய்ய நிறைய சம்பவங்கள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக, நம்ம தலைவன் வந்து லோகனை பார்த்து சொல்கிறான், 90 வயசு வரைக்கும் அப்படின்றான். அப்போ நம்ம தலைவன் வந்து போலீஸை கூப்பிட்றான், இருங்க கொஞ்சம், நாங்கள் வால்ட்லேருந்து வெளியே வர எங்களுக்கு உதவி பண்ண ஒரு சில நல்ல உள்ளங்கள் அங்கே இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம தலைவன் கேட்க, அதுக்கு அந்த போலீஸ் சொல்லுது, முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் தலைவன் சொல்கிறான், அப்புறம் கூடவே எங்கள் லோக மச்சானுக்கு அவன் கால வரிசையில் நடந்த கெட்ட விஷயங்களை டிவியை மாற்றோன்னு கூட சொல்லிச்சு, அதுக்கும் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான் நம்ம தலைவன். அப்போ போலீஸ் சொல்லுது, பாஸ்ட்டை மாற்றதா அப்படின்னு கேட்குது. அப்போ தலைவன் சொல்கிறான், ஆமாம், என் உலகத்தை கூட காப்பாற்றி கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் சொல்லுது. அப்போ போலீஸ் சொல்லுது, நம்ம யாருன்னு தீர்மானிக்கிறது நம்மளோட கடந்த காலம்தான், அதை அப்படியே விடுறது தான் எல்லாருக்கும் நல்லது. லோகன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் போயிடுது. அப்போ நம்ம தலைவன் வந்து லோகனை பார்த்து சொல்கிறான், ஷவர்மா அப்படின்னு சொல்ல நம்ம லோகன் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பிடுறாங்க. அப்போது 2 பேர் கடைக்கு வெளியில் ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம தலைவன் சொல்கிறான், அவெஞ்சர்ஸ் தான் இந்த ஷவர்மாவை கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல லோகன் சொல்கிறான், உன்னை சேர்க்காதது தான் அவங்களோட துர்திருஷ்டம் அப்படின்றான். அப்போது அங்கேருந்து டெட்பூல் டாக் ஓடி வருது. ஐயோ ஃபஸ்ட்லேருந்தா அப்படின்னு நம்ம லோகன் சொல்ல அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான், மனசே குளிர்ந்துச்சு, என் கிட்ட வாடி சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறான். என்ன மாதிரியே நீயும் பொழைச்சிக்கிட்டியாடி, ஓ இப்போ தான் இந்த உலகமே முழுமை அடைஞ்சிருக்கு, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு டாக் போல கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைவன் லோகனை பார்த்து கேட்குறான், சரி அடுத்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்க அப்போ லோகன் சொல்கிறான், ஏதாச்சும் பண்ணுவேன் எப்பவும் போல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலைவன், ஓ ஓகே உன்னை அப்பப்போ மீட் பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம தலைவன் கேட்க அதுக்கு லோகன் சொல்கிறான், கண்டிப்பாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். அப்போ நம்ம தலைவன் லோகனை கூப்பிட்றான், ஏண்டா லோகமாவனே அப்படின்னு கூப்பிட லோகனை வந்து தன்னோட வீட்டுக்கு இட்டுட்டு வந்துடுறான் நம்ம தலைவன். அப்போ ஆயா அந்த பிளைண்ட் ஆயா வருது, எங்கடா போனேன் இவ்வளோ நாளாக அப்படின்னு கேட்க இட்லி பொடி இழுக்காமல் என் கை காலெலாம் மாவு மிஷின் மாதிரி உதறுதுடா, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான், நம்ம குடும்ப பிரச்சனையை அப்புறமா வச்சுப்போம் மிஸ்ஸஸ் ஆல். அப்போ நம்ம தலைவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், ஆயா இதுதான் லோகன் அப்படின்றான். அப்போ அந்த ஆயா சொல்லுது, நைஸ் டு மீட் யூ லோகன் அப்படின்னு சொல்ல லோகனும் வந்து நைஸ் டு மீட் யூ ஆயா அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம தலைவன், அப்புறம் நாய் குதறி வச்ச பொம்மை மாதிரி இருக்கிற இந்த நாய் தான், இதோட பேர் மேரி பப்பின்ஸ், இதுக்கு நான் வச்ச பேர் டாக் பூல், என் செல்லத்தை தொட்டு பார்த்து ஃபீட்பேக் கொடு அப்படின்னு அந்த ஆயா கிட்ட சொல்ல ஆயாவும் தொட்டு பார்க்குது. நாய் நாக்கு தொங்குறத பார்த்து அது பிளைண்ட் இல்லை அந்த ஆயா, அப்போ வந்து தெரியாமல் அந்த நாக்கை தொட்டுருது. ஏய் நாயின்னு கூப்பிட்டு வந்து எதடா எந்த ஜந்துவோடா கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம தலைவன் சொல்கிறான், இப்படி ஒரு அலங்கோரமான ஒரு படைப்பு கிடைக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி தலைவனை காட்டுறாங்க. அப்போ தலைவன் சொல்கிறான், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆளாகணும்னு ஆசை, ஆனால் அந்த ஆளாகிறதுக்கு மார்வல் ஆண்டவராக ஆகணும்னு அவசியமே கிடையாது, கண்ணை திறந்து சுற்றி முற்றி பார்த்தாலே போதும், அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு சில உண்மையான ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, அது பழைய பீஸாகவும் இருக்கலாம் இல்லை புது பீஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தலைவன் சொல்லிகிட்ருக்க அப்போ லோகன் டக்குன்னு சொல்கிறான், கருத்து சொல்லாமல் கடலை போடுறா கபோதி அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் சீனில் ஒரு பொண்ணு காமிச்சோம்ல அதுதான் வந்து நம்ம தலைவரோட க்ரஷ்ஷு. அது நம்ம தலைவனுக்கு ஹாயின்னு சொல்லுது. அப்புறம் இவனும் ஹாயின்னு சொல்கிறான். அப்போ அது சொல்லுது பிஸியாக இருந்த போல் அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம தலைவன் சொல்கிறான், உனக்காக தான் இவ்வளவும் பண்ண அப்படின்னு சொல்ல, நீ என்னை வேண்டான்னு நினச்சாலும் உனக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம தலைவன் பேசுகிறான், என்னாலே நம்ப முடியல, நானும் உலகத்தை காப்பாற்றுறவனா ஆயிட்டேன், அதுக்கு ப்ரூஃப் இந்த டேபிளில் சுற்றி இருக்கிறவங்க தான் காரணம், முக்கிய காரணம். இதில் ஹைலைட் என்னென்னா நாம் கஷ்டப்பட்டு காப்பாற்றின மக்கள் நம்மளை ஒரு நாள் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படமாக முடியுது. படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து எதை டெவலப் பண்ணணும் எதை மாற்றணும் அப்படின்னு என்னோடய ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அது கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுபடி மாற்றிக்கிறேன். மற்றபடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரைனை இந்த படத்தை எவ்வளோ டீட்டெயிலாக விளக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு என்ன படம் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்திக்கோங்க. வேறு ஒரு நாளில் இன்னொரு படத்தோடு சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.